அவங்களுக்குள்ளார ஆன்மா இருக்கு அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறது? மா ஆத்ம உடம்புக்குள்ள வந்துட்டா ம். 99% கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. ஓ! அது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு அது என்னன்னா, அவங்க பிஹேவியர் வந்து கொஞ்சம் லிட்டில் பிட் சேஞ்ச் ஆயிடும். ஷார்ப்பா கண்டுபிடிச்சா தான் அது கண்ணுக்கு தெரியும். நம்ம வந்து ஏதோ நம்ப கவனமா பார்க்காமல இருந்தா, அது தெரியவே தெரியாது. அவங்க அப்பா, அம்மா வந்து ரொம்ப ஷார்ப்பு. அதனால அவரு பண்றது பிஹேவியர்ல வந்து லிட்டில் பிட் சேஞ்ச் வந்திருக்கு. எந்த மாதிரியான பிஹேவியர்ஸ்லாம் பண்ணுவாங்க? அவங்களுக்குள்ளார அது ஆன்மா வந்து வந்துருச்சுனா? நேரத்துக்கு வந்து சாப்பாடு, நேரத்துக்கு வந்து தூங்க முடியாம, ம். நேரத்துக்கு வந்து ஒரு வேலை பண்ண முடியாம, எப்ப பார்த்தாலும் வந்து சிக்கனு, மட்டனு, ஃபிஷ், சிக்கனு, மட்டனு, ஃபிஷ், சிக்கனு, மட்டனு, ஃபிஷ் 24 ஹவர்ஸ் இதுதான். ம். அப்புறம் அது என்னன்னாம்மா, நைட்ல வந்து வெளியில சுத்தும். இந்த சுடுகாடு போறது. ஓ! ஆமா. நைட்ல சுடுகாடு போறது. செத்துப்போன அந்த இடத்துக்கு போயிட்டு, அந்த பொணம் சொல்லுவாங்கல்ல, ம். அந்த பொணம் வந்து அது மண்ணு. ம். அதோட மண்ணு கொஞ்சம் எடுத்துட்டு வந்துட்டு, அது உடம்பு மேல பூசுறது. இந்த மாதிரி பிஹேவியர் வந்து இத நம்மளால கண்டுபிடிக்க முடியாது அவங்க கிட்ட இருந்து. 99% கண்டுபிடிக்கவே முடியாது. சிம்பிள் வந்து 2, 3 விஷயம் வச்சு கண்டுபிடிக்கலாம். அது கூட அவங்க அப்பானாளுக்கு வந்து ஒரு டவுட் மட்டும் தான் வரும். கண்டுபிடிக்கணும்னா, அது இங்கனால மட்டும் தான் முடியும். ஓ! நான் பண்றதா வந்து ஒரு பூஜை, நான் பண்றதா மந்திர உச்சாரண, ம். நான் பண்றது விதானம், ம். அதோட தேவி கருமாரியம்மன் கொடுத்த என்னோட சக்தி வச்சு தான் நான் வந்து கண்டுபிடிச்சுட்டு, இந்த மாதிரி அஷ்டகிரக நிபந்தனை வச்சுட்டு, அதுக்குள்ள ஆத்மான்னு வர வச்சுட்டு, அது வந்து 3 நாள் பூஜை போட்டுட்டு, கடலுக்குள்ள உட்னா, அதோட திருநங்கை சக்தி வந்து அதுக்குள்ள வர வச்சு, கட்டு போட்டு போட்டா அது போயிடும்.